கேப்டன் 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 புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் வாழ்க தேமுதிக, வளர்க கேப்டனின் புகழ். நாங்கள் எல்லாரும் வந்து ஒசூர் மாநகரத்திலேருந்து வந்திருக்கோம். ஒசூர் மாநகரத்தின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு அந்நியார் அவர்களின் அழைப்பின் ஏற்று இங்கு வந்து எங்கள் கட்சியின் வளர்ச்சியை பற்றி வெகு விரைவாக வெகு விமர்சனமாக பேசப்பட்டது. எப்படி கட்சியெல்லாம் வளர்க்கலாம், எப்படி வருங்காலத்தில் கட்சி எப்படி வளரணும், இப்போ எவ்வளோ நலத்திட்டங்கள் செய்து கொண்டுள்ளோம், எல்லா பற்றியும் அலசி ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி எங்கள் மாவட்டத்தில் எங்கள் கட்சியானது அதிபயங்கரமாக வளர்ந்து கொண்டு வரும் கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியின் குறைபாடுகள் பொதுமக்களிடையே வெகு விமர்சனம் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுபான ஊழல், மது கொள்கை, மின்சாரம், மகளிருக்காக 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது பாராபட்சம், இப்படிப்பட்ட பொது பிரச்சனைகள் இல்லாமல் எங்கள் தொகுதியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் ஒசூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒசூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள்லாம் அது என்ன? மின்சார பிரச்சனை இருக்கு. ஒசூர்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தொழிற்சாலை சார்ந்து தான் ஒசூர் இயங்கி கொண்டிருக்கிறது. ஹைடெக் சிட்டியா மாத்த போறதா சொன்னாங்க. ஹைடெக் சிட்டியா மாற்றன்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே அதுக்குண்டான கட்டமைப்புகள் வந்து ஆளுங்கட்சியால் செயல்படுத்தப்படவில்லை. வெறும் விளம்பரம் மட்டும்தான் செயல்படுத்துகிறது. ஏன்னா ஏர்போர்ட் வருதுன்றாங்க, விரிவாக செயல்படுது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்குண்டான அறிகுறிகள் இதுவரை எதுவுமே செயல்படுத்தப்படலை. ஏன்னா அங்கே வந்து மின்சார பற்றாக்குறையினால நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வந்துள்ளது. சிறு தொழில் குறு தொழிலில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய குறைபாடாக மக்கள் வந்து விமர்சிக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஒசூரை பொறுத்தவரை பெருசா ஒரு செயல்பாடு இல்லை. ஒரு பெரிய அளவில் ஆளுங்கட்சியின் செயல்பட்டு வரல. ஸோ அது வந்து எல்லா மக்கள்கிட்டே எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாமே குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைவேற்றப்படலை. ஆளுங்கட்சியால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கப்பட்டது. ஆனால் எதையுமே வந்து ஆளுங்கட்சியினால் செயல்படுத்தப்படவில்லை. காவல்துறையின் செயல்பாடுகள் வந்து எப்படின்னா சரியாக செயல்படலைன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா கொலை குற்றங்கள், வங்கி ஏடிஎம் கொள்ளை, இது மாதிரி ஒரு மூளைக்கு வங்கி ஏடிஎம் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, வழிப்பறி கொள்ளை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால காவல்துறைகள் வந்து சரியாக செயல்படவில்லை. இப்போ ஒசூர் பக்கத்தில் இருக்க இந்த பர்கூர் மாதிரியான ஏரியாக்கள்ல தொடர்ந்து இந்த படுகொலை மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் கேட்குறேன், அங்கே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு ஒசூரை பொறுத்த வரைக்கும்? ஒசூரை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியான கட்டமைப்பில் இல்லைங்கிறது தான் பொதுமக்களினுடைய வாதமாக இருக்கிறது. இப்போ அது வந்து சரி பண்ணணுங்கிறது தான் நாங்களும் வந்து இப்போ தேமுதிக சார்பாக கடந்த வாரம் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டமே செஞ்சோம். பொது பிரச்சனையை முன்னெடுத்து தேமுதிக அடுத்தடுத்து செயல்பட்டு கொண்டு வந்துள்ளது. வருங்காலங்களிலும் அது மாதிரி பொதுமக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துள்ள இயக்கமாகவே தேமுதிக செயல்பட்டு வரும் என்று உறுதியளிக்கிறோம். நாங்கள் ஓகே, இப்போ கேப்டன் இல்லாமல் இது அவருடைய முதல் பிறந்த நாள் வர ஆகஸ்ட் 25 அங்கே என்ன மாதிரி கொண்டாட போறீங்க? இங்கே கேப்டன் இல்லாத உயிருடன் இல்லாத இருக்கிற ஒரு பிறந்த நாளை வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆலோசனை எடுத்து செயல்படுத்தப்பட்டது. அது வந்து மிக விமர்சையாக கொண்டாடப்படும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டுள்ளது. சுவர் விளம்பரம், ஏழைகளுக்கு அன்னதானம், நலிந்த மக்களுக்காக சில திட்டங்களையும் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. அதை வந்து செலவு வைக்கப்படும். அப்புறம் வர 25ஆம் தேதி நலிந்த மக்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் செய்து வெகு விமர்சையாக பிறந்தநாளை கொண்டாட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம தொடர்ந்து கடந்த 2 வருடமா அந்த ஒசூரில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, இந்த ஒசூர் அவுட்டர் சைடில் இந்த பெங்களூர் ரோட்லலாம் அதிகமாக வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஒசூரை வந்து ஒரு ஹைடெக் சிட்டி மாதிரியாக நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரப்போகிறதா சொல்கிறாங்க. டிவிஎஸ் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நிறைய வரப்போகிறதாகவும் சொல்கிறாங்க. வந்திருக்கா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை எப்படி? அது இல்லை, அவுட் ஆஃப் சிட்டி விட்டு வெளியில் வந்து ஒரு சில கம்பெனிகளை கொண்டு வந்திருக்காங்க. பட் அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸு, ஓலா கம்பெனி, அது மாதிரி சில கம்பெனிகள் வந்திருக்கு. பட் அது வந்து கடந்த ஆட்சி காலத்திலேருந்தே அதிமுக ஆட்சியிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். புதுசாக இந்த கவர்மெண்ட் வந்த ஒரு 3.5 இயரில் வந்து எந்த ஒரு புது கம்பெனிகள் இதுவரை எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒசூர்ல எதுவும் நடக்கல, மாற்றமே ஒன்றும் இல்லை. இல்லை, மாற்றம் இல்லைங்கிறதா பொது ரீதியாகவும் இல்லை. மக்களுக்கான அந்த அடிப்படை வசதி மக்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் இருக்கு. அங்க இருக்க மக்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் இருக்கு. திமுகவினுடைய செயல்பாடு அங்க என்னவா தான் இருக்கு? இறுதியா
திமுகவின் செயல்பாடு வழக்கம் போல என்ன செயல்படுகிறாரோ அதுதான் செய்கிறாங்க. வழக்கமான எந்த ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்களோ அதுதான் நடந்து கொண்டுள்ளது.